நாமக்கல் அருகே நிலப்பிரச்சினை காரணமாக விவசாயி ஒருவர் மீது அவரது உறவினரே கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பூசாலியூரை சேர்ந்த விவசாயியான ராஜேந்திரன் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். இவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான 6 சென்ட் நிலத்தை ராஜேந்திரனின் சித்தப்பா ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இரு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜேந்திரன் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அவரது சித்தப்பா மகன் ஜெகதீசன் அவர் மீது காரை ஏற்றி கொலை செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள ஜெகதீசனை தீவிரமாக தேடி வருகின்றனர். சித்தப்பா பசங்க 2 பேரு ஓரமா நின்றுட்டு இருந்த பையன் மேல கொண்டு வந்து காரை விட்டு அடிச்சு அப்பயே கொண்டுட்டாங்க சார். கொண்டுட்டாங்க. ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, தம்பி ஒய்ஃபுக்கு அந்த பொண்ணு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே இவங்க சொல்லிட்டு தான் சார் இருந்தாங்க, காரை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு முடிச்சிட்டாங்க சார். இதுக்கு மேல என்ன சார் நடக்க போகுது, என்ன சார் பண்ண போறாங்க?